ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சிவசங்கரி அவர்கள் எழுதிய பாலங்கள் அத்தியாயம் 9, 1965 டு 1985. சாயத்தில் ஒரு ஸ்பூனும் டெவலப்பரில் ஒரு ஸ்பூனும் எடுத்து பீங்கான் கிண்ணத்தில் சாறு ஊற்றினாள். கைகளில் உரையை மாட்டி கழுத்தை சுற்றி ஒரு கருப்பு போர்வை போர்த்தி கொண்டாள். சாய கலவில் பிரஷை துவைத்து கண்ணாடிக்கு அருகாமையில் குனிந்து விரிந்திருந்த தலைமுடியில் மெல்ல பூசினாள். இங்கும் அங்கும் பளபளத்த நரை மேல் சுத்தமாக பூசிய பின் முடியை மேலே தூக்கி முடிந்து கொண்டாள். கையுறை போர்வை கழற்றி மடித்து மேஜிக் டிராயரில் வைத்தாள். கிண்ணம், ஸ்பூன், பிரஷை கழுவி காய வைத்த பின் சமையல் அறைக்குள் நுழைந்தாள். சாப்பாட்டுக்கு நெய் இல்லை, வெண்ணெய் எடுத்து காய்ச்சவா? பாதி சமையலில் இருந்த மேரி இவளை பார்த்து கேட்க, நீ சமையலை பண்ணு, நான் சும்மா தானே இருக்கேன், வெண்ணெய் எடுத்து தரேன் என்று சொல்லி ஃப்ரிட்ஜில் ஒரு வாரமாக சேர்த்து வைத்திருக்கும் பாலை எடுத்து மிக்சியில் இட்டு கொஞ்சம் நீர் விட்டு மெதுவாகவும் பின் வேகமாகவும் மோட்டாரை ஓட்ட முழுசாய் ஒரு நிமிஷத்தில் கட்டியாய் வெண்ணெய் மேலே மிதந்தது. வெண்ணெய் எடுத்து பாத்திரத்தில் தனியாக போட்டு மோரை அடுக்கில் ஊற்றி கொஞ்சம் வெந்நீர் வெதுவென்று வைத்து மிக்சியின் கண்ணாடி குவளையில் ஊற்றி, புட்டிங் ரெடியா? 12 மணிக்குள்ளே சமையல் ஆயிடட்டும், அப்புறம் நான் வந்துடுவா என்று மேரியிடம் கூறிவிட்டு கூடத்துக்கு வந்தாள். நிட்டிங் ஊசியும் கையுமாய் அமர்ந்திருந்த விமலா பார்வையை நிமிர்த்தினார். குளிக்கலையா சாரு? இன்னும் இல்லாத்தே, டை பூசிட்டு இருக்கேன், 1/2 மணியாவது ஊறணுமே. 40 வயசுதான் ஆறுது, ஆனால் அதுக்குள்ளே கிழவியாட்டம் தலை நரைச்சிட்டு. தலையில் எண்ணெய் தடவி வாரிண்டா தலைமுடி பளபளன்னு கருப்பாக இருக்கும். எங்கே, நீ தான் எண்ணெய் தேய்ச்சி கூட குளிக்கிறது இல்லையே. ஷாம்பு போட்டு குளிச்சு செம்பட்டையாகவே ஆயாச்சே. முதல் நாள் இரவு கூட அப்புறம்னா இந்த பாட்டியை நீ கண்டிக்க போறியா இல்லையா மம்மி? ஆனாலும் ரொம்ப தான் தொணக்கிறார். சட்டை ஏன் இவ்வளோ மெலிசா இருக்கு? விழா தெரியறது பாரு. சரியாக சாப்பிடாம மூஞ்சி தேஞ்சு பொட்டி போச்சு. ராத்திரி கண் முழிக்காதே அப்படின்னு போக வர கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கார். நான் உனக்காக தான் போகிறதுன்னு வாயை மூடிண்டிருக்கேன். அதர்வைஸ் ஐ வாண்ட் டு கிவ் ஹர் பேக் அண்ட் நைஸ்லி என்றதும், எப்போ பாரு அத்தையோட என்ன லடாய் அப்பர்னா? வயசானவர், கல்யாணம் குடும்பம் எதுவும் வேண்டாம்னு ஒதுக்கிட்டு ஆதி நாளிலிருந்து நமக்காக வாழுறவர். நீ நன்னா இருக்கணும், 4 பேர் ஒன்றே அனாவசியமாக எதுவும் சொல்லக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தில் தானம்மா அவர் அப்படி பேசுகிறார். அதை நீ என்னைக்கு புரிஞ்சுக்கி போகிற? ஷீ லவ்ஸ் யூ. உன்னையும் என்னையும் விட்டால் அவருக்கு வேறு யார் இருக்கா சொல்லு என்று பொறுமையுடன் விளக்கியதும் நினைவுக்கு வர சின்ன சிரிப்புடன் சாரு அத்தைக்கு பக்கத்தில் உட்கார்ந்தாள். என்ன அத்தை நிட் பண்ணுறேன்? ஃபெமினாவிலே ஒரு புது தினசு கம்பளி சால்வை எப்படி பின்னுறதுன்னு போட்டியிருக்கா. மேக்ஸி ஜீன்ஸ் மேலே போட்டுக்க நன்னா இருக்குமாம். சும்மா இருக்கிற நாளிலே பின்னி வச்சா அப்பர்னாவுக்கு உபயோகமாக இருக்குமேனு தான். உள் ஏது அத்தை? எனக்கு ஒரு ஃபுல் ஸ்வெட்டர் போட நூல் வாங்கினேன் பாரு, அதை எடுத்துட்டேன். எனக்கு என்ன அவசரம்? சற்றென்று இதயத்தில் ஒரு நிகழ்ச்சி உண்டாக முன்னால் சாய்ந்து கொஞ்சம் பின்னிருந்த சால்வை எடுத்து பார்த்தாள். ரொம்ப அழகாக இருக்காத்தே. அபர்ணாவில் லவ் இட். பிடிச்சா சரி. ஆமாம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே. எங்கே காத்தாலேயே அபர்ணா வெளியில் போயிட்டா? சாப்பாட்டுக்கு இன்னொருத்தரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாளாமே. யார் வரா? ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரேன்னு சொன்னான். யாருன்னு நான் கேட்கலை. பின்னுவதை நிறுத்திவிட்டு விமலா நிமிர்ந்தார். எதுவுமே எப்போவுமே கேட்காம இருக்கிறது நல்லதில்லை சாரு. நான் கேட்டாதான் அவளுக்கு பிடிக்கலை. நீயாவது என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாமா? சாரு உடனே பதில் பேசாமல் நகங்களை ஆராய்ந்தாள். ஹவுஸ் கோட்டில் ஒட்டி கொண்டிருந்த வெங்காயத்தோலை தட்டி விட்டாள். எழுந்து நின்றாள். அவள் குழந்தை எல்லாத்தே, சும்மா நான் நச்சரிக்கிறது நன்னா இருக்காது. ஷீ நோஸ் வாட் ஷீ இஸ் டூயிங் என்றவள், நாழியாச்சு, நான் குளிச்சுட்டு வரேன் என்றபடி தன் அறைக்கு சென்றாள். 12:30 மணி சுமாருக்கு அபர்ணா ஒரு ஆணோடு வீட்டுக்கு வந்தாள். மா, மீட் சித்தார்த். சித்து, இதான் எங்கள் அம்மா என்று அறிமுகப்படுத்தி வைத்தாள். சித்தார்த் நல்ல உயரமாய் இருந்தான். மீசை, தாடி, கிருதா என்று எதுவும் இல்லாமல் வழுவழுத்த முகமும் தீர்க்கமான மூக்கும் மெல்லிய கம்பி ஃப்ரேம் போட்ட கண்ணாடியுமாய் ஆள் ஜோராக இருந்தான். கேட்ட கேள்விகளுக்கு தெளிவாக பதில் கூறினான். அதிகம் சிரிக்காமல் பேசினான். நிமிர்ந்து சித்தார்த்தை பார்க்கையில் அவனை சித்து சித்து என்று அழைத்து பேசுகையில் அபர்ணாவின் கண்கள் திடுமென்று விளக்கேற்றி கொண்டு பிரகாசமாவதாக தோன்ற, என்ன இது
என்று சாருக்குள் எட்டி பார்த்த கவலை வீணாக எழவில்லை என்பது அன்று மாலையே தெரிந்து போனது. சித்தார்த் எஸ்காட்ஸில் ஆஃபீஸராக இருக்கிறான். ஐஐடியில் படித்தவன். நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன். அப்பா சண்டிகரில் வக்கீலாக இருக்கிறார். சித்தார்த்துக்கு கிட்டார் இசைப்பதில் மோகம் உண்டு. அதை பயில வந்த இடத்தில் அபர்ணாவும் அவனும் சந்தித்திருக்கிறார்கள். வி லவ் ஈச் அதர் மம்மி. கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறோம். நீ அவனை பார்க்கணும்னு தான் நான் மத்தியானம் இங்கே கூட்டிட்டு வந்தேன். சொல்ல வேண்டிய விவரங்களை நானாமல் கோணாமல் சொல்லிவிட்டு எதிர்பார்ப்புகளுடன் கண்களை விரித்து கொண்டு உட்கார்ந்திருக்க சாரு தன் அதிர்ச்சியை கஷ்டப்பட்டு மறைத்து வார்த்தைகளை தேடி பிடித்து பேசினாள். 19 வயசுதான் உனக்கு ஆறுது. அபர்ணா, கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம்னு எனக்கு தோன்றுதுமா. பட் எனக்கு தோணலையேம்மா. அவசரப்படுற விஷயம் இதில்லை அபர்ணா. நான் அவசரப்படலை. சித்துவை எனக்கு 2 மாதமாக தெரியும் மம்மி. ஹீ இஸ் ஏ ஜெம் ஆஃப் எ ஃபெலோ. இருக்கலாம். ஆனாலும் ஓ மம்மி, ஐ வாண்ட் டு மேரி ஹிம். புரிஞ்சிக்கேன் ப்ளீஸ். சாரு புரிந்து கொள்ள முயற்சித்தாள். அப்புறம் புரிந்ததோ புரியவில்லையோ பெண்ணின் மகிழ்ச்சி முக்கியம் என்கிற நினைப்பில் வழக்கம் போல விட்டு கொடுத்தாள். சண்டிகாருக்கு சென்று சித்தார்த்தின் பெற்றோரை சந்தித்து விட்டு வந்தாள். அவர்களுக்கு இந்த சம்பந்தத்தில் அவ்வளவாக விருப்பமில்லை என்பதை உணர முடிந்தும் அது குறித்து எதுவும் செய்ய முடியாதவளாய் சங்கடப்பட்டாள். சித்தார்த் அபர்ணாவின் விருப்பப்படி அடுத்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு திருமணம் செய்த அவர்கள் கணவன் மனைவியாக மாறின போது, கடவுளே இவர்களை சந்தோஷமாக வை என்று பிரார்த்தித்தபடி மௌனமாக நின்றாள். அத்தியாயம் 10. 1907 to 1931. ஆனாலும் இது அநியாயம், அக்கிரமம். சாதாரணமாய் தூங்கி எழுந்து சந்தி பண்ணி வழக்கம் போல ஒரு லோட்டா காஃபியை குடித்துவிட்டு வயலிலே நடவு நடக்கிறது. நான் சுருக்கமாக கிளம்புறேன் என்று துண்டை உதறி போட்டுக்கொண்டு ஊர் உலகத்தில் உள்ள எல்லோரையும் போல புறப்பட்டு போன மனிதர் சற்றைக்கெல்லாம் திரும்பி வந்து ராத்திரி பலகாரத்திற்கு அடை சாப்பிட்டது வாயுவை கிளப்பிடுத்தோ என்னமோ. மாறை அடைக்கிறாப்புல இருக்கு, சூடா கொஞ்சம் சுக்கு சுத்தம் கொண்டு வா என்று சொல்லியபடி ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்ட 2ஆம் நிமிஷம் தாலி கட்டினவள் சுக்கு ஜலத்துடன் வந்து நின்ற போது அதை வாங்காமலே பிராணனை விட்டு விட்டார் என்றால் அது அநியாயம் இல்லாமல் வேற என்ன? சிவகாம பதைத்து போனாள். லோட்டாவை இடக்கையில் பிடித்து கொண்டு கிட்டத்தில் வந்து தலை தொங்கி உட்கார்ந்திருந்தவரை வலக்கையால் சற்றி உலக்கி, என்னண்ணா, ஏன் எப்படியோ இருக்கேள், இங்கே பாருங்கோண்ணா, சுக்கு தூத்தம் கொண்டு வந்திருக்கேனா, வாங்கி குடிங்கோ. தூங்குறேலானா என்ற சின்ன குரலில் பதற்றத்துடன் வினவியவள் பதில் எதுவும் கூறாமல் சுப்புனி இன்னும் சரியா பயந்து போய், ஐயோ, இங்கே வந்து இவரை பாருங்களேன் என்று குரல் கொடுக்க வாசல் திண்ணையில் அமர்ந்திருந்த ராமு அத்தானும் சமையல் கட்டில் வேலையாய் இருந்த தையலா அன்னமும் ரேழியில் படித்து கொண்டிருந்த வைத்தி இதர குழந்தைகளும் என்னவோ ஏதோவென்று ஓடி வந்தனர். நாக்கு இழுத்து கண்கள் செருக பிள்ளை உட்கார்ந்திருந்த கோலம் அபட்டமாய் நிலைமையை புரிய வைக்க, அடே ஓடுடா, வைத்தியரை கூட்டிட்டு வாடா, அம்மாஞ்சி ஆத்துக்கு போய் அவரை உடனே வர சொல்லுடா, வயலுக்கு ஆள் அனுப்பி குப்பு பட்டம்பி கிட்டப்பாவை வர சொல்லுடா என்று அவசரமாய் அலற வைத்தியும் கல்யாணமும் பிச்சையும் ஆளுக்கு ஒரு பக்கமாய் ஓடினார்கள். 10 நிமிஷத்தில் உள்நாட்டு வைத்தியர் வருவதற்குள் தெருவில் செய்தி பரவி அவரவர் கை காரியத்தை போட்டபடி விட்டு வந்து விட்டனர். வைத்தியர் வந்து நாடி பார்த்து சுப்புனி பரமபதம் அடைஞ்சாச்சு என்று கூறி இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையையும் சுத்தமாய் அறுத்து போட்டதும் ஐயோ ஐயோ என்று ஆளுக்கு ஆள் பதறி போனார்கள். நெஞ்சை கீறிக்கொண்டு எழுந்த அழுகையை எப்படியோ உள்ளே தள்ளி கொண்டு மலமளவென்று பெரியவர்கள் வாயை திறக்காமல் காரியத்தில் இறங்கினார்கள். எப்போதும் சுவாமி அலமாரியில் வைத்திருக்கும் ககை ஜலத்தை ரேழியில் தெளித்து தர்பையை போட்டு தெற்கு வடக்காக சுப்புனியை கிடத்தி விபூதியை குழைத்து பட்டையாய் நெற்றியிலிட்டு கை கால் கட்டை உரல்களை ஒன்றாக வைத்து கட்டி முதிப்பதற்குள் விவரம் அறிந்த வாத்தியார் வந்துவிட வைத்தியை அழைத்து பிராயசித்த மந்திரத்தை சொல்ல வைத்து கொள்ளையில் கட்டியிருந்த பசுக்களில் ஒன்றை கோதானமாக கொடுக்க செய்து சுப்புனியின் தலையை தொடையில் வைத்து உட்காரச் சொல்லி ராமா ராமா என்ற கர்ண மந்திரத்தை வலது காதில் உபதேசம் பண்ண சொன்னார்கள். இது முடிந்து சிவகாமு அவள் குழந்தைகள் தைலா உள்பட
முக்கியமான உறவினர்களை வாசலுக்கு அழைத்து வந்து சுப்புனி கைலாசத்துக்கு போக நல்ல வழி பண்ணணும்னு தர்மராஜா கிட்ட பிரார்த்திச்சுண்டு தெற்கு பார்த்து விழுந்து நமஸ்காரம் செய்யுங்கோ என்று சொன்னதை எப்படியோ செய்து முடித்த பெண்கள் உள்ளே வந்து உட்கார்ந்தானதும் இது நாளைக்கு அழக்கூடாது என்ற கட்டுப்பாட்டின்படி வாயை அழுத்தமாக மூடிக்கொண்டிருந்த வைராக்கியத்தை விட்டுவிட்டு ஹோவென்று கதறி அழ முற்பட்டனர். இதற்குள் கர்ண மந்திரம் சொன்ன பிறகுதான் தீண்டல் துவங்கும் என்பதை அறிந்திருந்த பெரியவர்கள் உள்ளே சென்று குப்புவையும் அன்னத்தையும் ஒரு பக்கமாக அழைத்து மலமெலவென்று அரிசி, குடம், சொம்பு, விளக்கு, பணம், காசு எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கமாக வச்சுண்டு கதவெல்லாம் சாத்திடுங்க. கர்ண மந்திரம் சொல்லியாச்சுன்னா உள்ளே போக முடியாது தீட்டு என்று சொல்ல அதன்படி அவர்கள் பரபரவென்று தேவையான சாமான்களை எடுத்து வைத்துவிட்டு அறைகளை மூடினார்கள். சுப்புனி இருந்து அரை நாழிகை ஆவதற்குள் செய்தி ஊர் பூராவும் ஊர்ந்து பரவி போனதில் சாப்பிட்டதும் சாப்பிடாததுமாக வீடுகளை பூட்டி கொண்டு அல்லு அசல் பெண்கள் ஓட்டமாய் ஓடி வந்து சிவகாமாவை கட்டி கொண்டு குரல் எடுத்து புலம்பி அழ, ஆண்கள் மாசமாசவென்று நிற்காமல் 4 பேர் வெட்டியை வரிந்து கட்டி கொண்டு பச்சை மூல்களையும் ஓலைகளையும் வெட்டி கொண்டு வர 2 பேர் அவற்றை முடைந்து பாடை தயாரிக்க இன்னும் 2 பேர் வெட்டியானுக்கு விவரம் சொல்ல புறப்பட மற்றவர்கள் பக்கத்து ஊர்களுக்கு செய்தி தெரிவிக்க ஆட்களை விரட்டிவிட்டு பாக்கி கவனிக்க வேண்டிய வேலைகளை என்ன ஏது என்று வழியை இழுத்து போட்டுக்கொண்டு செய்ய ஆரம்பித்தார்கள். யார் வந்து கூப்பிட்டாலும் போகாத மகாராஜன் யமன் வந்து கூப்பிட்டதும் ஏறிட்டானை தேரில் திறந்த வீடு திறந்தபடி எரிகிற விளக்கு எரிகிறபடி சமைத்த சாதம் சமைத்தபடி விரித்த பாய் விரித்தபடி போட்டது போட்டபடி அத்தனையும் தான் கிடக்க என் கண்ணியே நீ போனது எங்கே? மாறில் அடித்து கொண்டு தைலா உறக்க உள்ளே கதற ஊர் பெரியவர்கள் ஒன்று சேர்ந்து காலஸ்ரீ ராம விடவும் வந்து பிணத்தை எடுக்காதவரை சிவன் கோவிலில் பூஜை நடக்காது என்பதையும் பகவான் நைவேத்தியம் இல்லாமல் பட்டினி கிடக்கிறார் என்பதையும் நினைவுபடுத்த ஆனது ஆயாச்சு. ஈஸ்வர சங்கல்பம் இதுதானா? யார் என்ன செய்ய முடியும்? மேற்கொண்டு ஆகிறதை பாருட ராமு என்று முனகிய காலஸ்ரீ தன் பொறுப்பை தான் செய்ய எழுந்து உள்ளே வந்தார். யாரடி அங்கே? வேதமா? முகத்தை தொடச்சுண்டு எழுந்து வா. சுப்புவையும் சின்ன பாப்பாவையும் கூட்டிண்டு காவேரிக்கு கிளம்பு. குப்பு, நீ வைத்திய எழுச்சிக்கோடா. மூளைக்கு மூளையா நின்றுட்டு புலம்பினா போனவன் திரும்பி விழுந்துருவானா? நாம கொடுத்து வச்சுதான் அவ்வளவுதான். ஆகட்டும். கர்மசுரத்தியா காரியத்தை பண்ணி சுப்புனிய கரையேற்றுற வழியை பார்க்கலாம். எழுந்திருங்கோ. கலைந்தை போய் எதுவும் புரியாமல் அடிபட்டு நின்றிருந்த குழந்தைகளை கிளப்ப பெரியவர்களாய் 4 பேர் குடங்களை எடுத்துக்கொண்டு அவர்களோடு காவேரிக்கு புறப்பட்டனர். தலையை விரித்து கொண்டு காவேரியில் முங்கி ஸ்நானம் செய்த பின் சுப்புவும் சின்ன பாப்பாவும் பிணத்தை குளிப்பாட்டை குடத்தில் ஜலம் எடுத்து ஈரம் சொட்ட சொட்ட தெருவில் நடந்து வந்து காட்டுக்கு புறப்பட போகும் பிணம் காது நிறைய அழுகை சத்தம் கேட்டால்தான் நிம்மதியுடன் புறப்படும் என்கிற நம்பிக்கையோடு பெருசாய் அழுது கொண்டே சடலத்தை குளிப்பாட்டி தலையை சுற்றி குடத்தை கவிழ்த்த நாழிகையில் கர்மா செய்ய தனியாய் சொம்பில் நீர் எடுத்து வந்து வைத்தியை வாசலுக்கு அழைத்து சென்று அக்னி மூட்டி வாத்தியார் மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தார். துவக்கத்திலேயே பிணத்தை வாசலுக்கு கொண்டு வந்துவிட்டால் பெண்டுகளுக்கு அழுது புலம்பி தங்களை ஆற்றிக்கொள்வது சாத்தியமாகாது என்பதால் ஒரு தாம்பு கயிறை பிணம் கிடக்கும் இடத்திலிருந்து வாசல் வரை நீளமாக போட்டு ஒரு தொடர்பை உண்டாக்கி உள்ளே சடலத்துக்கு புது வேஷ்டி உடுத்தி விபூதியிட அவகாசம் கொடுத்துவிட்டு காரியங்களை கவனித்தார்கள். பின் சடலத்தை வாசலுக்கு தூக்கி வந்து பாடையில் வைத்து அதே தாம்பு கயிற்றால் கட்டி யாருக்காகவும் காத்திராமல் வாய் வார்த்தையாக ஏதும் பேசாமல் வைத்தி நெருப்பு சட்டி எடுத்து வர ஊரான்களும் உறவுக்காரர்களும் மாற்றி மாற்றி தோல் எடுத்தபடி கிளம்ப பெண்கள் அத்தனை பேரும் ஹாஹாவென்று புலம்பிக் கொண்டு வாசலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு கத்தலும் கதறலுமாய் காவேரிக்கு போனார்கள். சம்ஸ்தானத்திலிருந்து புகை திரிந்த பிறகு குளிக்க வேண்டும் என்று அவர்கள் காத்திருக்க அங்கு சுடுகாட்டில் தயாராக இருந்த சிதையில் சுப்புனியை கிடத்தி உள்ளங்கையில் காசு வைத்து துடைத்து எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டானதும் வாய்க்கரிசி போட்டு வைத்தியை கொல்லி வைக்க சொல்லி பின்புறமாக நடந்து வலம் வந்து பானையை கையில் கொடுத்து உடைக்க செய்து திரும்பி பார்க்காமல் அத்தனை பேரும் காவேரியை நோக்கி வந்து குளித்து வீட்டுக்கு வருவதற்குள் முதலிலேயே வந்துவிட்ட இன்னொரு வாத்தியார் வீட்டை அலம்ப சொல்லி புனியாக வாசனத்தை செய்து வைத்திருந்தார். அன்றைய
மதிய சாப்பாடு சம்பந்தியின் பொறுப்பு என்பதால் காலஸ்ரீ வீட்டிலிருந்து வாழைக்காய் கறி, சாம்பார், பாயாசம், ரசம் சமைத்து எல்லோருக்கும் வைத்திருந்தாலும் அத்தனையும் சீந்துவாரின்றி பின்கட்டில் பாத்திரமாய் கிடந்தன. மதியத்துக்கு மேல் வாசலறையில் வாசோதகத்துக்காக ஒன்றும், ஊர் சாவடியில் திலோகத்துக்காக ஒன்றுமாய் கல் ஊன்றி பச்சை ஓலையில் சின்னதாக பந்தல் போட்டு தென்னம்பாளைகளை வெட்டி வைத்து கல் மேல் வேஷ்டி ருத்ராட்ச மாலையை சாற்றி விளக்கேற்றி 3 இழையில் கோலம் போட்டு அறையை மூடினார்கள். மறுநாள் விடியமுன் உப்பு ஓடாத அரிசி மாவினால் 11 அடி தட்டி பயிரை சுண்டி எடுத்துக்கொண்டு மயானத்துக்கு போனார்கள். அஸ்தி பொறுக்கும் முன் கம்பளி கயிற்றில் ஒரு கத்திரிக்காயை இணைத்து வைத்தியின் மணிக்கட்டில் கட்டின பின் சாம்பலில் ஒரு உருவம் மாதிரி வாத்தியார் செய்து கொடுக்க கால் பக்கம் நின்று கண், காது, மூக்கு, மார்பு, கை, கால் என்று ஒவ்வொன்றுக்கும் அடைகளை மந்திரம் சொல்லி எறிந்துவிட்டு அஸ்தியை பொறுக்கி கொண்டு காவேரியில் கரைத்து குறித்து விட்டு வீட்டுக்கு வந்தார்கள். தினமும் காலையில் பெண் பிண்டம் சமைத்து கொடுத்து அந்த 10 நாள்களும் நித்தியவதை செய்த சமயத்தில் பாடையில் பிணத்தை கட்டும் முன் மேலே போட்ட புது துணியில் ஒரு முழக்கு இழுத்து தனியாக வைத்து கொண்டதை நீரில் நனைத்து கல்லூன்றி இடத்தில் தர்ப்பணம் பண்ணிய போது விழுந்து பிரிந்த ஆத்மாவுக்கு தாக சாந்தி செய்ததோடு தப்பாமல் காலையில் விடிய முன்னரும் மாலையில் சந்தியா வேலையிலும் பெண்கள் கூட்டமாக கல் ஊன்றியுள்ள அறைக்குள் சென்று உட்கார்ந்து கொள்ள, நாளோடி போச்சே உங்கள் முகம் நல்ல முகம் காணலையே, போதோடி போச்சே உங்கள் பொண்ணு முகம் காணலையே, வாசலிலே பள்ளி உங்களை வாராதனதே, திண்ணையிலே பள்ளி உங்களை திரும்பி போனதே, மஞ்சள் இழந்தேன், மருதாணி தான் இழந்தேன், பூவை இழந்தேன், புண்ணிய நீரும் இழந்தேன், சாந்திடும் நெற்றிலே சாம்பல் படிந்திருதே, என் பொட்டிடும் நெற்றியிலே புழுதி படிஞ்சிடுதே, கருப்பும் சேப்பும் கலந்தெடுத்தும் நாளிலே எனக்கு வீட்டிலே எடுக்க விதி வந்து சேர்ந்தது என்று சிவகாமுக்காகவும் தள்ளாத வயசிலே தாங்குவாய் என்றிருந்தேனே, தவிக்கி விட்டு போனாயே, இருபுறமும் ஜனங்கள் இருக்க சொல்லாமல் போனதென்ன, கோபுரத்து மணி விளக்கை குதித்து போனாயே என்று தைலாவுக்காகவும் இன்னும் கூட பிறந்தவர்களுக்காகவும் நடுக்கடை சித்தியும் அம்மனா பாட்டியும் ஆறில் அடித்து கொண்டு வீட்டை சுற்றி வந்த ஆவியின் திருப்திக்காக பிளாக்கணத்தை பாடினார்கள். 4ஆம் நாளன்று சிவகாமுவை பிறந்த வீட்டுக்கு இட்டு சென்றார்கள். விடுவதற்கு முன்னரே காலஸ்ரீ வீட்டில் வாசலிருந்து உள்வரை கரிகாலி வருகிறாள் என்பதால் நெல் தெளித்து அதன் மேல் சிவகாமுவை நடக்க வைத்து உள்ளறையில் உட்காரச் செய்து பால் பழம் கொடுத்த பின் மீண்டும் குக்ககத்தில் உடனே கொண்டு விட்டார்கள். 8ஆம் நாள் புட்டும் மிளகாய் பொடி எண்ணெய் கலந்த இட்லிகளும் செய்து தெருவில் உள்ள அத்தனை வீடுகளிலும் போட்டுவிட்டு வந்தார்கள். 10ஆம் நாள் காலை 4 அவங்களையாய் ஒன்று சேர்ந்து சிவகாமுவை மஞ்சள் பூசி குளிக்க பண்ணி கரிக்கோள அலங்காரத்தை செய்விக்க ஒவ்வொருவராக அத்தனை பேரும் வந்து பார்த்துவிட்டு கரிக்கோளம் ஆயாச்சு, இனி யாரும் அழக்கூடாது என்று கட்டுப்பாட்டுக்கு பயந்து வாயை பொத்தி கொண்டு புலம்பியபடி போனார்கள். இதன் பின் 10 கொட்டினார்கள். உப்பு போடாமல் முறுக்கு, வடை, சீடை முதலிய பட்சணங்களை வகைக்கு 11 செய்து சின்னப்படிக்கு 3 படி அன்னம் அடித்து புது வேஷ்டியை கல் ஊன்றின அறையில் விரித்து சமைத்த பதார்த்தங்களை அதில் போட்டு மார்பில் அடித்து கொண்டு அழுது 10 கொட்டினார்கள். பின் அத்தனையும் மூட்டை கட்டி சலைவு செய்பவரிடம் கொடுத்துவிட்டு கூட்டமாய் காவேரிக்கு சிவகாமுவையும் அழைத்து போய் தலைமொழிகினார்கள். இனி அவள் உடுத்தவென வாங்கியிருந்த நாற்படி புடவைகளில் ஒன்றை முதலில் சகோதரன் பிரித்து கழுத்தில் போட குழந்தனும் பிள்ளையும் மற்றதை கையில் கொடுத்தானதும் எல்லா சுமங்கலியிலும் மறைவாக போக சொல்லிவிட்டு அமங்கலிகள் சிவகாமுவின் தலைப்பூவை எடுத்து எறிந்து ரவிக்கிய முதுகில் கிழித்துவிட்டு 2 பக்கமும் நின்று கைத்தாங்களாய் வீட்டுக்கு அழைத்து போக அம்மா என்று வாய் விட்டு அழுது அலறிக்கொண்டு பிண்டத்தை கரைத்து நித்தியவதி துணியையும் கிழித்து போட்டு குளித்துவிட்டு பெண்களும் பிள்ளைகளும் பின்னாலேயே வீடு திரும்பினார்கள். அன்று மாலை வேதோத்தமர்களை அழைத்து கர்ம ஸ்லோகம் வாசிக்க சொன்னார்கள். சுப்புனியின் வாழ்க்கை சரித்திரத்தை விளக்கமாக சொல்லி பொரியும் அப்பமும் நிவாதனமாக வைத்து அத்தனை பேரும் சிறுத்தையுடன் உட்கார்ந்து கேட்டார்கள். போகும் வழி சுப்புனிக்கு நல்லதாக அமைந்து மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று பெரியவர்கள் பிரார்த்தனை பண்ணிய போது அழக்கூடாது என்ற கட்டுப்பாட்டை மீறிக்கொண்டு கொப்பளித்த கண்ணீரை அடக்கிக் கொள்ள தெரியாமல் எல்லோரும் தவித்து பறந்தது நிஜம்.
பதிவிரதை ஒருத்தியின் திருமாங்கல்யம் கழட்டப்படும் பொழுது 30 முக்கோடி தேவர்களும் ஹாஹாவென்று கதறினால் அந்த கதறலில் மற்ற சுமங்கலிகளின் திருமாங்கல்யங்கள் அதரும் என்று நம்பிக்கையின்படி எல்லா திருமணமானவர்களும் இரவு படியும் முன் ஒரு தலைப்பில் துளி மஞ்சளையும் அரட்டியும் முடித்து கொண்டு பக்கத்து வீடுகளுக்கு போய்விட நடிஇரவு தாண்டின ஒரு ஜாமத்துக்கெல்லாம் ஒரு அமங்கலி கிட்டத்தில் நிற்க தன் 7ஆம் வயதில் புருஷர் கட்டி இதுநாள் வரை கண்ணென காத்து வந்த திருமாங்கல்யத்தை கழற்றி கையில் பால் கிணத்துடன் நின்றிருந்த வைத்தியனும் சிவகாமம் கொடுக்க அவனும் அதை பயபக்தியுடன் நீர் பெருகிய விழிகளுடனும் வாங்கி கிண்ணத்தில் போட்டான். இதர நகைகளையும் சிவகாமம் கயிற்று வைத்தான பிறகு தலையை மழிக்க செய்து ஸ்நானம் பண்ண வைத்து வெள்ளை உடுத்தி விபூதி பூச சொல்லி உள்ளே படுக்க வைத்து பெண் பிள்ளை மற்ற பந்துக்கள் வந்து பார்க்கையில் வெறும் வயிற்றுடன் இருந்தலாகாது என்று சொல்லி துளி கஞ்சியை பொருத்தி குடிக்க வைத்தார்கள். அன்றைக்கு ரிஷபவர்ஜனம் ஏகா ஹோமத்தை வைத்தி பண்ண பிரேதத்தின் பிரதிநிதியாக ஒருத்தன் வந்து தானே சமைத்து சாப்பிட்டு குளித்துவிட்டு யார் கண்ணிலும் படாமல் போனான். 12ஆம் நாள் சமிதி கரணம். காலையில் 16 பிராமணர்களுக்கு அரிசி அறப்படி வாழைக்காய் பயிறு தட்சணை கொடுத்ததோடு காரியங்கள் ஆரம்பமாயின. தசதானமாக சந்தன கட்டை, கட்டில், மெத்தை, விளக்கு, போர்வை, புஸ்தகம், விசிறி, கோதானம், பூதானம் இவற்றோடு நவதானியங்களையும் கொடுத்து சபண்டி பிராமணர்கள் சாப்பாடாகி போன பிறகு சோத கும்பம் நடந்தது. சோத கும்ப பிராமணருக்கு 10 வேஷ்டி, தங்க மோதிரம், மணப்பிளகை, குடை, பாதரட்சை, பிரம்பு, கூடம், வெள்ளி, பஞ்சபாத்திரம் முதலியவற்றை தானம் கொடுத்து சாப்பாடு போட்டு பின் வீட்டு மனிதர்கள் சாப்பிட உட்கார்ந்த போது மணி 3க்கும் மேலாகிவிட்டது. மறுநாள் கிரேக்கியத்தை சுபஸ்வீகரமாக செய்தார்கள். சின்ன வயசு சாவுதான் என்றாலும் சாஸ்திரப்படி செய்வதில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதில் துவக்கத்திலிருந்து ராமு அத்தான் பிடிவாதமாக இருக்க கோலம் போட்டு செம்மண் இட்டு 4 வேதோத்மார்கள் மிருத்யுஞ்சய நவக்கிரக ஹோமம் பண்ண இரும்பு சட்டியில் இழுப்பு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி பணம் போட்டு அனைவரும் முகம் பார்க்க அதை பிராமணர் ஒருவருக்கு தானம் கொடுக்க அவரும் அதை வாங்கி கொண்டு திரும்பி பார்க்காமல் போயானதும் வீட்டில் உள்ளவர்கள் பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ ஒரு கட்டுப்பாட்டுக்காவது புதுசு கட்டி கொண்டு வடை பாயாசத்துடன் சாப்பிட்டார்கள். சுப்புடி பரமபதம் அடைந்து பகவானிடம் சேர்ந்து விட்டார். இனி எந்த காரணத்தை கொண்டும் நாம் யாரும் அழக்கூடாது என்று பெரியவர்களிலிருந்து சின்னவர்கள் வரை ஒரு தினசாக தங்களை தேற்றி கொண்டு ஊருக்கு புறப்படுகிறவர்கள் சொல்லிக் கொள்ளாமல் புறப்பட்டு போக மற்றவர்கள் வேதனையை ஒரு பக்கமாய் ஒதுக்கி உப்பும் தண்ணீரும் ஊற எந்த துக்கத்தையும் பிரிவையும் தாங்குவது சாத்தியம்தான் என்ற நம்பிக்கையோடு அடுத்து வந்த நாள்களை எதிர்நோக்க தயாரானார்கள்.